ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி இந்த பியூட்டிஃபுல்லான க்யூட்டான ஹாட் விங்ஸ் வந்து கீ செயின் இல்லைன்னா நம்ம வந்து பொக்கே பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேம்பூ ஸ்டிக் வந்து இப்போது ஷாப்ஸில் இருக்குது, நிறைய சைஸஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சுக்கிட்டோன்னா இது வந்து நம்ம பொக்கேவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீ செயினாக நீங்கள் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீ செயின் ஹோல்டர் வந்து விற்கிது, கீ செயின் ரிங்ஸ், கீ செயின் ரிங்குன்னு சொல்லுவாங்க, வித் ஜம்ப் ரிங்கோடு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணி கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக் சார்ம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். யானையை நீங்கள் தொங்க போட்டிங்கன்னா வந்து யானை வந்து இந்த மாதிரி லூப் மாதிரி தொங்க போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கார் ஹேங்கிங் அந்த மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்டாக இருக்கும். வெட்டிங் ஆனிவர்சரிக்கு உங்கள் லவ்ட் ஒன்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு ஹேண்ட்மேட் கிஃப்டாகவும் ரொம்ப வந்து ஒரு க்யூட்டான ஒரு கிஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் 2 கலர்ஸ் ஆஃப் யார்ன் எடுத்துருக்கிறேன். விங்ஸுக்கு வந்து ஒயிட் கலர் அண்ட் மெயின் ஹார்ட்டுக்கு வந்து நான் பேபி பிங்க் கலர் எடுத்துருக்கிறேன். ஓகே, ஸோ என்ன டைப் ஆஃப் யார்ன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சம்மர் லவ் பிராண்ட் 100% காட்டன் யார்ன் எடுத்துருக்கிறேன். ஓகேவா, 100% காட்டன் யார்ன், 2 ப்ளே, ஷேட் நம்பர். ஓகேவா, இது எக்ஸாக்டாக இதோட இந்த பிரதன் எம்ப்ராய்டரி ஸ்டோர்ஸில் வாங்கினேன். எக்ஸாக்டாக இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹூக் சைஸ் 3.0 mm ஹூக் சைஸ். நீங்கள் வந்து 2.5 யூஸ் பண்ணிக்கலாம், 2.75 யூஸ் பண்ணிக்கலாம். யானுமே நீங்கள் 100% அக்ரலிக் யானுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹூக் வந்து அக்ரலிக் யான்னா 3.0 ஆர் 3.5 அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸஸ் தான் வந்து பெருசாக வரும், மற்றபடி ஷேப்ஸ் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா yarn needle அண்ட் சிசர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டஃபிங்காக ஃபைபர் ஃபில் காட்டன் அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் நான் எப்படி வந்து பொக்கே பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு நான் காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ், பேம்பூ ஸ்டிக் தான் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து ப்ரூம் ஸ்டிக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏதோ ஒரு குச்சி நம்ம ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படியுமே நம்ம யார்ன் வச்சு இதை சுற்றி கவர் தான் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுற வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம் மெயிலில் வந்து எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புவீங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து நம்ம ஹார்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். ஓகே, மேஜிக் ரிங் பேசிக்ஸ் டுட்டோரியல்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். செயின் 1 ரவுண்ட் 1 வந்து 6 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். இந்த சர்க்கிள்குள்ளே 1 2 3 4 5 6 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. ஓகே, இப்போ வந்து சர்க்கிளை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி டெய்லை வந்து பிடிச்சி இழுத்திங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 1 2 3 4 5 6 இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஹூக்கை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ரவுண்ட் 1ல் 6 ஸ்டிச்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 செயின் 1 இந்த சேம் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே வந்து 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். சேம் ஸ்டிச்சிலே 2. ரவுண்ட் 2ல் ஒவ்வொரு செயின்ஸ்லேயுமே 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். ஸோ ரவுண்ட் 1ல் 6னா 6லேயுமே 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணும் போது உங்களுக்கு ரவுண்ட் 2ல்
12 ஸ்டிச்சஸ் கிடைக்கும். ஒவ்வொரு சிங்கிள் செயின்ஸ்லேயுமே 2 டைம் சிங்கிள் க்ரூஷே. பாருங்கள், 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, சேம் ஸ்டிச்சிலே அகெயின் 1 more டைம் சிங்கிள் க்ரூஷே. 3rd டைம் பண்ணியிருக்கிறேன், 4th டைம், 5th டைம், 6th டைம். 6 டைம்ஸும் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஒரு ஸ்டிச் இருக்கும், அது வந்து ஃபேக் ஸ்டிச், நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண அந்த செயின் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம போட்ட செயின் 1. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்திங்களா, இங்கே தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த ஸ்டிச்சை, இது செயின் 1ஐயும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். எப்போவுமே நம்ம அப்படி தான் பண்ணுவோம். ஓகே, ரவுண்ட் 2ஓட எண்டில் உங்களுக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 3 செயின் 1 ஃபஸ்ட்டு சேம் ஸ்டிச்சிலேயே நம்ம 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1 2. ஃப்ரெண்ட்ஸ், 1 டைம் சிங்கிள் க்ரூஷே ஒரு ஸ்டிச்சில், அடுத்த ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே. இதே தான் நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ஓகேவா, இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, செகண்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1 2. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 3rd டைம் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் இதில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே, 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஓகே ஓகே 5 டைம்ஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக 6th டைம் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, லாஸ்ட்டாக 2 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1 2. ஓகே, இது வந்து நம்ம ஃபேக் ஸ்டிச் செயின் 1, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட டாப்பில், ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷியோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ ரவுண்ட் 3ஓட எண்டில் உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 4 செயின் 1 சேம் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ரவுண்ட் 4ல் 18 ஸ்டிச்சஸ்லேயுமே 1 டைம் மட்டும் சிங்கிள் க்ரூஷே பண்ணுங்கள். ஸோ ரவுண்ட் 4ஓட எண்டில் உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா, இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு செயின்ஸ்லேயுமே ஒரு டைம் சிங்கிள் க்ரூஷே. ரவுண்ட் 4 நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஓகே ரவுண்ட் 4ஓட எண்டுக்கு வந்தாச்சு. இது வந்து ஃபேக் ஸ்டிச். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷியோட டாப்பில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, பண்ணிவிட்டு நம்ம யானை வந்து கட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த சைட் பண்ணியிருக்கோம். ஓகே, அகெயின் அடுத்த சைட் பண்ணணும். இப்போ கட் பண்ணிடுங்க, கொஞ்சம் வந்து கேப் விட்டுட்டு. ஓகே, கொஞ்சம் யான் வந்து விட்டுட்டே கட் பண்ணுங்கள், நமக்கு தேவைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஒரு பார்ட் வந்து பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 1 2 3 4 சேம் வந்து ரிப்பீட் பண்ணணும். ரவுண்ட் 4ஓட எண்டில் உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். இந்த ரவுண்ட் 4ஓட இந்த டாப் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷியில் யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஹார்ட்டை ஜாயின் பண்ணுற முக்கியமான ஒரு பார்ட் இது. இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ ரவுண்ட் 4ல் வந்து இந்த சர்க்கிளில் வந்து 18 ஸ்டிச்சஸ் இருக்குது, இந்த சர்க்கிளில் வந்து 18 ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ எங்கே ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிச் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சில் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் பண்ண அந்த ஸ்டிச்சில் தான் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இது ஸோ நீங்கள் இதோடு சேர்த்து கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 18 செயின்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், 1 ஓகே
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 ஓகேவா. நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி யானை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது செயின் 1 சேம் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகேவா, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டிச் இருக்கும் அந்த ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுதான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண ஸ்டிச். ஓகேவா, நேராக இந்த ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணுங்கள். 2. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷேயில் ஒரு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷேன்னு தெரிகிறதுக்காக ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் அதை ப்ளேஸ் பண்ணுங்கள், இல்லை இந்த மாதிரி பீஸ் ஆஃப் யான். ஓகே ஓகே 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஓகே, இந்த ரவுண்டில் வந்து 18 இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம டைரெக்டாக எங்கே போக போகிறோன்னா இந்த செயின் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம், இங்கே போக போகிறோம். ஓகேவா, நேராக நெக்ஸ்ட் இதில் இந்த ரவுண்டில் 18 இருக்கும். ஓகேவா, ஸோ 18 + 18 36. இப்போ 19லேருந்து கவுண்ட் பண்ணுறேன். 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 okay 34 35 36 லாஸ்ட் செயினில் 36. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் வந்து ஒரு முக்கியமான ரவுண்ட். ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணும் போது உங்களுக்கு 36 ஸ்டிச்சஸ் டோட்டலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பண்ண சிங்கிள் க்ரூஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ 2 சர்க்கிளையும் நம்ம ஒன்றா வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம். 18 + 18 36 இருக்கணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு எப்பவும் போல். ஓகே, இது வந்து நம்ம உள்ளே இருக்கட்டும், நம்ம ஸ்டஃபிங்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த யான்லாம். இப்போ வந்து நம்ம ரவுண்ட் 5 வந்து முடிச்சிட்டோம். 36 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ரவுண்ட் 7 பண்ண போகிறோம். ரவுண்ட் 5 முடிச்சாச்சு. ரவுண்ட் 5ல் 36 செயின்ஸ். இப்போ ரவுண்ட் 6 செயின் 1. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே ஒவ்வொரு டைம் சிங்கிள் க்ரூஷே.
ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே முடித்தோன்னே ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு தெரியறதுக்காக தான், ஓகேவா? உங்களுக்கு ஸ்டிச் மார்க்கர் வைக்காமே தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா 36 ஸ்டிச்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே பண்ணுங்கள். 2 3 4 5 6 இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இங்கேயுமே ஒவ்வொரு செயின்ஸ்லேயும் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. 17 18 19 20 ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இன்னும் கண்டினியூ பண்ணுங்கள் 36 வர வரைக்கும். 21 33 34 35 36 ஓகே, 36 வரைக்கும் முடிச்சாச்சு. இது நம்மளோட செயின் ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே. அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் வந்து இப்படி ஒரு சின்ன கேப் இருக்கும், அதை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். நான் வந்து ஏற்கனவே இது வந்து இங்கே இருக்கிற மேஜிக் சர்க்கிளோடது. இங்கே வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோன்னே நான் வந்து ஒரு சின்னதாக யான் விட சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த யானை எடுத்துக்கோங்க. யானை கோர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்டிச் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொஞ்சம் மறைஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்ம பார்க்கலாம். ரவுண்ட் 7. ரவுண்ட் 7லேருந்து நம்ம டிக்ரீஸ் ரவுண்ட் வந்து பண்ண போகிறோம். ஓகே, இப்போ செயின் 1 ஃபஸ்ட் 7 ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஒன் டைம் சிங்கிள் குரோஷே பண்ணணும். ஃபஸ்ட்டு 7 ஸ்டிச்சஸ்க்கு, ஓகேவா? ஒன் டைம் சிங்கிள். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சே வந்து இங்கே தான், சேம் ஸ்டிச்சிலே ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 5 6 7. ஃபஸ்ட்டு 7 ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. இப்போ 2 டைம்ஸ் நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃப்ரண்ட் லூப் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து போத்த லூப்ஸையுமே எடுத்து கூட டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் லூப்லேயும் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் லூப், அடுத்த இதுலேயுமே ஃப்ரண்ட் லூப். யானை கிராப் பண்ணுங்கள். ஒன் டைம் டிக்ரீஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டைம் நெக்ஸ்ட் இருக்க செயினில் ஃப்ரண்ட் லூப், அதுக்கு அடுத்த இருக்க செயினையும் ஃப்ரண்ட் லூப். யானை கிராப் பண்ணுங்கள், சிங்கிள் குரோஷே பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஓகே, 2 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து 14 ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஒன் டைம் சிங்கிள் குரோஷே பண்ணணும். 14 ஸ்டிச்சஸ்க்கு ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. 1 2 3 12 13 14 செயின்ஸ்க்கு வந்து ஒன் டைம் சிங்கிள் குரோஷே பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் டிக்ரீஸ், செகண்ட் டைம் டிக்ரீஸ், 2 டைம்ஸ் டிக்ரீஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக 7 ஸ்டிச்சஸ் தான் ரிமைனிங் இருக்கும். லாஸ்ட் 7 ஸ்டிச்சஸ்லேயுமே ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே 7 பண்ணோம்ல, அதே மாதிரி எண்ட்லேயும் உங்களுக்கு 7ல் தான் முடியும். 5 6 7. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச்
ரவுண்ட் 7ஓட எண்டில் 32 இருக்கும், 32 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே ரவுண்ட் 8 செயின் 1 டைம் சிங்கிள் குரோஷே ஒரே ஸ்டிச்சில். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவுண்டில் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணணும். ஓகேவா? ரவுண்ட் 7ல் நமக்கு 32 ஸ்டிச்சஸ் இருந்துச்சு. இப்போ ரவுண்ட் 8லேயும் நமக்கு சேம் 32 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகேவா? நீங்கள் வேணால் ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேல ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நமக்கு தெரியறதுக்காக. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே பண்ணிகிட்டே வாங்க. ரவுண்ட் 8 நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே 31 32. ஓகே ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே இப்போ ரவுண்ட் 8ல் உங்களுக்கு 32 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ ரவுண்ட் 9 செயின் 1 ஃபஸ்ட்டு 6 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே 1 2 3 4 5 6. ஓகே ஃபஸ்ட்டு 6 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. இப்போ வந்து 2 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் டிக்ரீஸ் பண்ணுறேன். ஓகே செகண்ட் டைம் டிக்ரீஸ். நெக்ஸ்ட் 12 செயின்ஸ்க்கு வந்து 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே 12 ஸ்டிச்சஸ்க்கு 1 2 3 12 செயின்ஸ்க்கு வந்து 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து 2 டைம்ஸ் டிக்ரீஸ். ஃபஸ்ட்டு டைம் டிக்ரீஸ் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும். போத்த லூப்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிக்ரீஸ் மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. ஓகே இப்போ செகண்ட் டைம் டிக்ரீஸ். ரிமைனிங் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா 6 செயின்ஸ் தான் இருக்கும். 6 செயின்ஸ்லேயுமே 1 டைம் சிங்கிள் குரோஷே 1 2 3 4 5 6. ஓகே 6 செயின்ஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் 9ஓட எண்டில் உங்களுக்கு 28 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா? 28 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ ரவுண்ட் 10 செயின் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் சிங்கிள் குரோஷே. 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணியாச்சு. ஸ்டிச் மார்க்கர் என்ன ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஸோ ஃபஸ்ட்டு சேம் ஸ்டிச்லேயே 1 டைம் பண்ணியிருக்கோம். 2 3 4 5. Next 2 times decrease. 1 second time. Okay. Next 10 chains வந்து 1 time single crochet. 1 2 3 9 10 stitches வந்து 1 time single crochet. Next வந்து 2 times decrease. Remaining last 5 stitches la 1 time single crochet. 1 2 3 4 5. Okay, first single crochet oda top la slip stitch. இப்போ round 10 oda end la உங்களுக்கு 24 stitches இருக்கும். இப்படி கவுண்ட் பண்ணீங்கன்னா இப்போ round 11 chain 1 first 4 stitchesல 1 time single crochet. 1 2
3 4 சேமாக 2 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணிடணும். ஓகே 2 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணியாச்சு. 8 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் சிங்கிள் குரோஷே. 1 2 8 செயின்ஸ்க்கு வந்து 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணியாச்சு. இப்போ 2 டைம்ஸ் டிக்ரீஸ். லாஸ்ட்டாக 4 செயின்ஸ் ரிமைனிங் இருக்கும். லாஸ்ட் 4 செயின்ஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ரவுண்ட் 11ஓட எண்டில் உங்களுக்கு 20 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 12 செயின் 1 ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. 1 2 3 next 2 times decrease. Next 6 chains வந்து 1 time single crochet. 1 2 3 4 5 6 next 2 times decrease. ஓகே இப்போ லாஸ்ட்டாக 3 ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே. 1 2 3 ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்டு 12ஓட எண்டில் உங்களுக்கு 16 ஸ்டிச்சஸ் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டஃபிங் பண்ணிடலாம் நம்ம. ஓகே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் நெக்ஸ்ட் ரவுண்ட் பண்ணிடலாம். இன்னும் 2 ரவுண்ட்ஸ் தான் இருக்கும். செயின் 1 ரவுண்ட் 13 ஃபஸ்ட்டு 2 செயின்ஸில் வந்து 1 டைம் சிங்கிள் குரோஷே. 1 2 நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் டிக்ரீஸ். ஓகேவா 2 டைம்ஸ் டிக்ரீஸ். நெக்ஸ்ட் 4 செயின்ஸில் வந்து 1 டைம் சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 next 2 times decrease. 2 ஓகே லாஸ்ட்டாக இருக்கிற 2 செயின்ஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் ஒரு வாட்டி ஸ்லிப் ஸ்டிச் போல். இப்போ ரவுண்ட் 13ஓட எண்டில் நமக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் இன்னும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். நமக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஹார்ட் ஷேப்பில் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓவர் ஸ்டஃபிங் பண்ணாலும் நமக்கு ஷேப் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் ரவுண்ட் 14 செயின் 1 6 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த ஸ்டிச் ஓகேவா. ஃபஸ்ட்டு சேம் ஸ்டிச்சிலே ஃப்ரண்ட் லூப் எடுத்துக்கோங்க. front loop 1 time decrease. Second time decrease. லாஸ்ட் ரவுண்ட் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணாமே யானை வந்து நல்லா லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே
இப்போ வந்து யான் நீடில் யூஸ் பண்ணி நம்ம லாஸ்ட்டாக தைக்க போகிறோம். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளோட 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இதுலேயுமே ஃப்ரண்ட் லூப்பை மட்டும் நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 ஓகே போட்டு நல்லா இழுத்துட்டிங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணி ஸோ நம்மளோட ஹார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா செக்யூர் பண்ணுற மாதிரி நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த விங்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த விங்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணுவேன். இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து இப்படி ரேப் பண்ணுவோம். அந்த ஸ்டெப் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை விங்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். இந்த ஹார்ட்டோட விங்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இதான் நம்ம ஹார்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இதில் ஹார்ட்டோட ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே வந்து ஜாயின் பண்ண ஸ்டிச்சஸ் இங்கே தெரியுது பாருங்கள். இது வந்து பேக் சைடுன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஓகேவா? உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் வந்து இந்த பேக் சைடு வந்து ஃப்ரண்ட் சைடாக கன்சிடர் பண்ணி இங்கே விங்ஸ் பண்ணேன். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது தான் ஃப்ரண்ட் சைடாக வச்சுருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக விங்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் சைடில் இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கூட பேக் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே ரைட் சைட் விங்ஸ் வரும், இங்கே வந்து லெஃப்ட் சைட் விங்ஸ் வரும். ஓகேவா? ரைட் சைட் விங்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே வந்து முடிப்போம். லெஃப்ட் சைடு வந்து நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி முடிப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட் சைடு வந்து ரவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 8th ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் கிளியராக உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 8ல் வந்து இந்த சைடில், ஓகேவா, சைடில் இந்த இதில் நம்ம ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஒயிட் யானை கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு செயின் 4 வந்து ரொம்ப டைட்டாக போடாதீங்க, கொஞ்சம் லூஸாக போடுங்க. ஏன்னா பேக் பம்பில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் லூஸாக நீங்கள் பண்ணுங்கள். 1 2 3 4 ஓகே. ஸோ ஹூக்லேருந்து 1 2 3 4 செயின்ஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செயின்ஸில் ஒர்க் பண்ண மாட்டோம். நம்ம வந்து இந்த பேக் சைடில் வந்து தெரியுது பார்த்தீங்களா, இந்த பம்ப்பு பேக் சைட் இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பார்ட். ஓகே, ஸோ ஹூக்லேருந்து தேர்ட் பம்பில் ஒர்க் பண்ண போகிறோம். இதான் ஹூக்லேருந்து ஃபஸ்ட் 1 2 3 இந்த தேர்ட் இதுக்குள்ளே தான் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரூஷே தேர்ட் பம்பில் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, 1 2 3 தேர்ட் பம்பில் அன்ஃபினிஷ்டு பேக் சைடில் இருக்கிற பம்பில் வந்து அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரூஷே. ஸோ டபுள் க்ரூஷே மாதிரியே யான் ஓவர் பண்ணுங்கள். இங்கே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ் இருக்கும். யான் ஓவர் ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சேம் ஸ்பேஸ் இருக்குல்ல, நம்ம யானை கிராப் பண்ணோம்ல ஒயிட் யானை, அந்த சேம் ஸ்பேஸ்க்குள்ளே ஜஸ்ட் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி வெறுமா மட்டும் யானை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து ஹூக்கில் வந்து 3 லூப்ஸ் இருக்குது. யான் ஓவர் 3 லூப்ஸையுமே எடுத்துடணும். இதுதான் ரவுண்ட் 1 விங்ஸில். ஓகேவா?
சின்னதாக வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் பார்ட். நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணுவோம், ரவுண்ட் 5 வரைக்கும் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அகெயின் செயின் 4 போட்டுக்கோங்க, லூஸாகவே போடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம பேக் சைடில் இருக்கிற அந்த இதில் செயினில் விடும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 1 2 3 4. ஓகே, ஸோ ஹூக்கில் இருந்து தேர்ட் பம்பில் வந்து நம்ம 1 டைம் அன்ஃபினிஷ்ட் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். இது வந்து செயின்ஸ் அப்படியே நீங்கள் திருப்பினீங்கன்னா ஹூக்கில் இருந்து 1 2 3 இந்த தேர்ட் இதில் வந்து அன்ஃபினிஷ்ட் ஹாஃப் டபுள் குரோஷே. ஸோ ஹூக் எப்படி இன்சர்ட் பண்ணுங்கள், கரெக்டாக அந்த ஒரே ஒரு லூப்பில் மட்டும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. 2 லூப்ஸை மட்டும் எடுங்க, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அன்ஃபினிஷ்டு ஹாஃப் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். அடுத்த லூப்பில் அன்ஃபினிஷ்டு ஹாஃப் டபுள் குரோஷேக்கு யான் ஓவர் பண்ணி ஹாஃப் டபுள் குரோஷேக்கு யானை கிராப் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. எதுவுமே நீங்கள் யான் ஓவர் பண்ணி எடுக்க வேண்டாம், அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து 4 லூப்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு ரோ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம 8th ரோவில் ஒர்க் பண்ணுறோம். இதுக்கு முந்தின ரோ வந்து ரவுண்ட் வந்து 7th ரவுண்ட். இந்த நெக்ஸ்ட் ரவுண்டில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஹார்ட்டில் நெக்ஸ்ட் ரவுண்டில் இன்சர்ட் பண்ணி ஜஸ்ட்டு எடுங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து மொத்தம் 5 இருக்குது, 5 லூப்ஸ் இருக்குது. யான் ஓவர் ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் எடுங்க, நெக்ஸ்ட் யான் ஓவர் நெக்ஸ்ட் 2 லூப்ஸ். இப்போ லாஸ்ட்டாக 3 லூப்ஸ் இருக்கும், யான் ஓவர் பண்ணி 3 லூப்ஸையுமே வெளியே எடுத்துடணும். ஸோ ரவுண்ட் 2 வந்து விங்ஸில் முடிச்சாச்சு. இப்போ அகெயின் ரவுண்ட் 3 வந்து பண்ண போகிறோம். செயின் 4 1 2 3 4. சேம் நம்ம தேர்ட் பம்பில் வந்து அன்ஃபினிஷ்டு 1 2 3 அன்ஃபினிஷ்டு டபுள் குரோஷே. the third back side bump or loop அன்ஃபினிஷ்டு சொல்லும் போது ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை மட்டும் எடுத்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலேயும் அன்ஃபினிஷ்டு டபுள் குரோஷே பண்ணுங்கள், யான் ஓவர். நெக்ஸ்ட்டு தெரிகிற லூப் இருக்குல்ல, இந்த லூப், நெக்ஸ்ட்டு தெரிகிற அந்த லூப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். அன்ஃபினிஷ்டு டபுள் குரோஷே. ஸோ ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை மட்டும் எடுங்க, 3 லூப்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் லூப்பில் 1 டைம் அன்ஃபினிஷ்டு ஹாஃப் டபுள் குரோஷே. ஸோ யான் ஓவர் பண்ணி இந்த லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அன்ஃபினிஷ்டு ஹாஃப் டபுள் குரோஷேனா எதுவுமே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து ஜஸ்ட் ஹூக்கை இப்படி இன்சர்ட் பண்ணி நெக்ஸ்ட் லூப்பில் வந்து ஹூக்கை மட்டும் இன்சர்ட் பண்ணி யானை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரோ, நம்ம எங்கே இந்த 7th ரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேம் ரோலேயே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 3 4 5 6 7 லூப்ஸ் இருக்குது. 2 2 லூப்ஸாக எடுக்கணும். யான் ஓவர் பண்ணி ஃபஸ்ட் 2 லூப்ஸ், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் அன்டில் 3 லூப்ஸ் வர வரைக்கும் இழுக்கணும். ஸோ 3 லூப்ஸ் இருக்கும் போது யான் ஓவர் பண்ணி 3 லூப்ஸையுமே எடுத்துடணும். ஸோ ரவுண்ட் 3 வந்து விங்ஸில் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் 4 அகெயின் செயின் 4 1 2 3 4. செயின் 4 போடும்போது கொஞ்சம் லூஸாக போட்டால் தான் நமக்கு வந்து இந்த பேக் சைடில் இருக்க பம்பில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ரவுண்ட் 3ல் பண்ண மாதிரி தான் தேர்ட் பேக் சைட் பம்பில் வந்து 1 2 3 1 அன்ஃபினிஷ்டு டபுள் குரோஷே பண்ண போகிறோம். ஸோ யான் ஓவர் பண்ணி ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் அடுத்ததுலேயும் அன்ஃபினிஷ்டு ஹாஃப் டபுள் குரோஷே. ஸோ அன்ஃபினிஷ்டு டபுள் குரோஷேனால ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ், அடுத்த லூப்பில் வந்து அன்ஃபினிஷ்டு ஹாஃப் டபுள் குரோஷே. ஓகேவா, நெக்ஸ்ட் இருக்கிற இந்த லூப்பில் யானை கிராப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிற 3 லூப்ஸ்லேயுமே 1 2 3
இந்த 3 லூப்ஸ்லேயுமே ஜஸ்ட் யானை வந்து இப்படி உள்ளே விட்டுட்டு ஹூக்கை வந்து உள்ளே விட்டுட்டு மட்டும் யானை கிராப் பண்ணுங்கள். இந்த பேக் சைடில் இருக்க இந்த லூப்பில் விட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ரவுண்டு 7 இருக்குல்ல, அந்த சேம் ஸ்பேஸ்லேயும் ஹார்ட்டில் வந்து ஹார்ட்குள்ளே போயிட்டு சேம் ஸ்பேஸில் எடுத்துருங்க ஒன் டைம். ஸோ இப்போ வந்து 3 4 5 6 7 8 9 இருக்குது. எப்பவும் போல் 2 2 லூப்ஸ், 3 லூப்ஸ் வர வரைக்கும் 2 2 லூப்ஸாக எடுங்க. 1 2 3 4 5 6 டைம்ஸ். லாஸ்ட் 3 லூப்ஸை ஒன்றா எடுத்துருங்க. ரவுண்ட் 4 வந்து நம்ம வந்து விங்ஸில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் 5 பண்ண போகிறோம். அதுதான் லாஸ்ட் ரவுண்ட். ரவுண்ட் 5ல் மட்டும் செயின் 5 போட்டுக்கோங்க. 1 2 3 4 5. சேம் ஹூக்கில் இருந்து தேர்ட் பம்பில் வந்து 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். இது வரைக்கும் அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரூஷே பண்ணோம். இப்போ வந்து 1 டைம் ஃபுல் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ், நெக்ஸ்ட்டு 2 லூப்ஸையும் எடுத்துருங்க. நெக்ஸ்ட் இருக்கிற லூப்பில் 1 டைம் அன்ஃபினிஷ்டு ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். யான் ஓவர் அந்த பேக் லூப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. அன்ஃபினிஷ்டு ஹாஃப் டபுள் க்ரூஷேனா நம்ம யான் ஓவரே பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற லூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஹூக்கை ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி மட்டும் யானை எடுத்தால் போதும். 1 7 டைம்ஸ் வந்து இந்த லூப்பை மட்டும் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ 7th ரோ தானே பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இருக்கிற 6th ரோவில் ஹார்ட்டில் வந்து 6th ரோக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த பிளேஸ். ஓகே, இந்த ஸ்டிச்சில். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டிச் நல்லா வந்து யான் நீடில் வச்சு கூட நம்ம லூப்பை கொஞ்சம் தூக்கி விட்டுட்டிங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ண வசதியாக இருக்கும். ஸோ யானை மட்டும் இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 2 லூப்ஸாக எடுக்க போகிறோம். லாஸ்ட்டாக 3 லூப்ஸ் மட்டும் இருக்கிற வரைக்கும். 1 2 3 4 5 6 7 8 டைம்ஸ். ஓகே, லாஸ்ட்டாக 3 லூப்ஸ் இருக்கும் போது எல்லா 3 லூப்ஸையும் எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டிச்சு பேர் ஆஃப்கான் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க க்ராச்செட்டிங்கில். இந்த மாதிரி பேட்டர்ன். ஓகே, பாருங்கள், நமக்கு பியூட்டிஃபுல்லான விங்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம் விங்ஸை. ஓகேவா, ரைட் சைட் விங்ஸை வந்து. ஸோ ஹூக்லேருந்து 1 2 3 இந்த தேர்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து ஸ்லிப் ஸ்டிச் மட்டும் பண்ணால் போதும். இந்த பம்ப் இருக்குல்ல பேக் சைடில் தெரிகிறது, இந்த இதை எடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி ஈஸி தான் ஸ்டிச்சஸ் எல்லாம். இந்த ஒரே ஒரு லூப்பில் மட்டும் விடுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு லூப்லேயும் விட்டுட்டு இந்த மாதிரி ஃபைனலாக சேம் ஸ்டிச் இருக்குல்ல 6th ரோ, நம்ம உள்ளே இது பண்ணோம்ல, கிராப் பண்ணோம்ல, அந்த சேம் ரோவில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். அங்கே ஒரு ஸ்லிப் ஸ்டிச், மெயின் ஹார்ட்டில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஹார்ட் வந்து ரைட் சைடு ஹார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. யானை வந்து லாங் டைல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. யான் நீடில் ஹெல்ப்பால் நம்ம திருப்பியும் இதே ஸ்பேஸில் கூட ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து கிராப் பண்ணும்போது யான் இருக்குல்ல, அதை வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து ரைட் சைடு ஹார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹார்ட்டுக்கு வந்து விங்ஸ் பண்ண போகிறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து லெஃப்ட் விங்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லெஃப்ட் விங்ஸுக்கு வந்து ஸோ ரைட் முடிச்சாச்சு. இப்போ லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 2 3 4 5 6 இந்த 6th ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஹூக்கை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து யானை கிராப் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் விங்ஸ் வந்து நம்ம 6th ரவுண்ட்லேருந்து 8th ரவுண்ட் வரைக்கும் பண்ணுவோம். ஓகே ஓகே, யானை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. செயின் 1 வந்து அதை செக்யூர் பண்ணுறதுக்காக போடுறோம். இப்போ வந்து செயின் 12 ஓகேவா, லூஸாகவே நீங்கள் யானை வந்து பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து பேக் சைடில் ஒர்க் பண்ண வசதியாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ரவுண்ட் 1 பண்ண போகிறோம். ரவுண்ட் 1ல் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஹூக்லேருந்து தேர்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக் சைடு லூப் லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே தேர்ட் லூப்பில் வந்து 1 டைம் ஃபுல் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். yarn over இந்த லூப்புக்குள்ளே இன்செர்ட் பண்ணி 1 டைம் ஃபுல் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் 1 டைம் அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரோஷே நெக்ஸ்ட் லூப்பில். அடுத்த லூப்பில் வந்து அந்த பேக் லூப் தான் ஓகேவா, பேக் சைடு அந்த பம்ப் லூப்பில் 1 டைம் அன்ஃபினிஷ் டபுள் க்ரோஷேன்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை மட்டும் எடுப்போம். நெக்ஸ்ட் இருக்க லூப்பில் 1 டைம் அன்ஃபினிஷ்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 4 லூப்ஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம ரெஸ்ட்டு வந்து நம்ம எல்லாமே நார்மலாக ஹூக்கை இன்செர்ட் பண்ணி புல் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே புல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கரண்ட்டாக நம்ம இன்செர்ட் பண்ணோம்ல அதே இதுலேருந்து புல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த பக்கம் பண்ண மாதிரியே 2 2 லூப்ஸாக எடுக்க போகிறோம். 3 லூப்ஸ் எண்ட் வர வரைக்கும் 2 2 லூப்ஸாக எடுங்க. ஓகே, லாஸ்ட்டாக 3 லூப்ஸையும் எடுத்துருங்க. இதான் ரவுண்ட் 1. இப்போ ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். செயின் 3 1 2 3 ஹூக்லேருந்து 4th லூப்புக்கு போயிருங்க. 1 2 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th லூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லூப். ஸோ 1 2 3 இந்த 4th லூப்பில் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து 1 டைம் டபுள் க்ரூஷே நார்மலாக ஃபுல் டபுள் க்ரூஷே பண்ணி முடிச்சுருங்க. அதுக்கு அடுத்த லூப்பில் வந்து 1 டைம் அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரூஷே. ஓகே, ஃபஸ்ட் 2 லூப்ஸை மட்டும் எடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையுமே நம்ம ஹூக்கை இன்செர்ட் பண்ணி புல் பண்ணுறது தான். கரெக்டாக அந்த லூப்புக்குள்ளே விட்டு ஓகே, எண்டு லூப் வரைக்கும் ஜஸ்ட்டு வந்து யானை மட்டும் எடுத்திருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அகெயின் இந்த கரண்ட் ரோ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஹூக்கை இன்செர்ட் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி இழுத்துருங்க. இப்போ 2 2 லூப்ஸாக எடுங்க. ஓகே, 3 லூப்ஸையும் எடுத்துருங்க. ஓகே, இது விங்ஸோட ரவுண்ட் 2. இப்போ நம்ம ரவுண்ட் 3 பார்க்க போகிறோம். செயின் 3 1 2 3 ஸோ 3 செயினையும் ஸ்கிப் பண்ணிட்டு 4th செயின் இருக்குது பார்த்தீங்களா, 4th அந்த பேக் சைடு லூப். இந்த லூப்பில் 1 டைம் அன்ஃபினிஷ்டு 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் yarn over பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லூப்பில் 1 டைம் டபுள் க்ரூஷே. அடுத்த லூப்பில் வந்து 1 டைம் அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரூஷே. ஃபஸ்ட் 2 லூப்ஸ். ரெஸ்ட் ஆஃப் த லூப்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் இப்படி புல் பண்ணி எடுக்க போகிறோம். yarn ஓவர்லாம் பண்ணாமல் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி நம்ம ரிமைனிங் இது புல் மட்டும் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாமே புல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு
ரோ இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்ட் 7ல் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி புல் பண்ணிடணும். இப்போது நம்ம 2 லூப்ஸாக எடுக்கணும். ரவுண்ட் 3 பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட்டாக 3 லூப்ஸையும் சேர்த்து எடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் 4 செயின் 3, 4th டபுள் குரூஷே இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 1 டைம் டபுள் குரூஷே, 1 டைம் டபுள் குரூஷே. நெக்ஸ்ட் இதில் அன்ஃபினிஷ்டு 1 டைம் டபுள் குரூஷே. ரிமைனிங் வந்து நம்ம ஜஸ்ட் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி மட்டும் புல் பண்ணால் போதும். இப்போ வந்து கரண்ட் ரோலையே நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி எடுத்துருங்க. 2 லூப்ஸாக எடுங்க. அதுதான் லாஸ்ட் 3 லூப்ஸ் எடுத்துருங்க. இப்போ வந்து 4 ரவுண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம லாஸ்ட் ரவுண்ட் 5 நம்ம விங்ஸில் செயின் 3, 1 2 3. ஓகே, 1 டபுள் குரூஷே இந்த 4th இதில், 4th இந்த லூப்பில் 1 டைம் ஃபுல் டபுள் குரூஷே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதில் 1 டைம் அன்ஃபினிஷ்டு டபுள் குரூஷே. ஓகே, லாஸ்ட்டாக இந்த நெக்ஸ்ட் ரோ இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்ட் 8 அந்த ரோக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ் தான் இருக்கும். 3 லூப்ஸையுமே நீங்கள் ஒன்றா இப்படி சேர்த்துருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிச்சாச்சு விங்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கட் பண்ணிக்கலாம். லாங் டைல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ யான் நீடில் வச்சு சேமாக நம்ம 8th லூப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயே ஹூக்கை இன்சர்ட் யான் நீடில் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான ஹார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹார்ட் வித் விங்ஸ். இது வந்து நீங்கள் பொக்கே மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து உங்களுக்கு கிஃப்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக பொக்கே மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஷீட்ஸ் எல்லாம் வந்து கிராஃப்ட் ஸ்டோரில் வந்து விற்கிது ஃப்ரெண்ட்ஸ். பொக்கே ஷீட் அப்படின்னு கேட்டாலே தருவாங்க. இந்த பாருங்கள், இப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நிறைய கலர்ஸில் இருக்குது. உங்களுக்கு விருப்பமான கலர்ஸில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொக்கே இது வந்து நம்ம இந்த ஹார்ட் அளவுக்கு இப்படி பார்த்துட்டு சின்னதாக நீங்கள் கூட இந்த ஷீட்டை இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட நம்ம வந்து ப்ரெசன்ட் பண்ணிக்கலாம். ஒயிட் யானையை வச்சு கூட நம்ம விராப் பண்ணிடலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதுனாலுமே பொக்கே பர்பஸாக யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து இது வந்து ஒரு ஃப்ளவர் வாஸில் வந்து அழகாக வைக்கலாம். நிறைய க்ராச்செட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு சென்டராக வைக்கலாம் ஹார்ட்டை. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்மளே வந்து பண்ணி கூட நம்ம கிஃப்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஹோம் டெக்கருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இதே மாதிரி க்யூட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பர்சனலைஸ்ட் ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய க்யூட்டான ப்ராஜெக்ட்ஸ் வந்து போட்டிருக்கிறேன். குழந்தைங்களுக்கும் வேண்டிய ஸ்கார்ஃப் அண்டு ஹேட், இயர் வார்மர் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை.